Hello everyone, welcome to my channel. தலை குனிந்து படித்தால் தலை நிமிர்ந்து வாழலாம். புத்தகத்தை போன்ற நண்பன் வேறு யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட புத்தகங்களின் ஒன்று கூடலாக புத்தக கண்காட்சி சென்னையில் தொடங்க போது இது 48வது வருட புக் ஃபேர். YMCA நந்தனம்ல தான் இந்த வருஷமும் இதை நடத்த போகிறாங்க. 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த புத்தக கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட உள்ளது. இந்த வருஷம் இந்த புக் ஃபேர் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 டிசம்பர்லேருந்து 12 ஜனவரி வரைக்கும் நடக்க போகுது. மொத்தம் 15 நாட்கள். வருஷம் இந்த புத்தக கண்காட்சி பொங்கல் டைமில் தான் தொடங்குவாங்க. பொங்கலுக்கு ஒரு 5 நாள் முன்னாடி தொடங்குவாங்க. இந்த தடவை முன்னாடியே தொடங்குறாங்க. பொங்கலுக்கு முன்னாடியே இதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. மழை காரணம் ப்ளஸ் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் டைமில் நிறைய வாசகர்கள் வர்றதில்ல. நிறைய பேர் இந்த புக் ஃபேருக்கு போகாமல் இருக்காங்க. ஸோ அந்த டேஸ் எல்லாம் கொஞ்சம் ஆளுங்க குறைவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த தடவை முதல்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. மொத்தம் 900 ஸ்டால்ஸ் இந்த வருஷம் போடுறதாக இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டால்ஸ்லையுமே நீங்கள் புக் வாங்குறீங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு மற்றும் ஹாலிடே டைமில் 11 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இப்போ வீக் டேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10,000 கார்களும் 50,000 பைக்குகளும் ஒரே நேரத்தில் நிறுத்தக்கூடிய அளவுக்கு இடவசதி அங்கே இருக்குது. அது போக ஃபுட் கோர்ட் அங்கே வச்சுருக்காங்க. டாய்லெட் வசதிகள் கூட இருக்குது. ஆம்புலன்ஸ் இருக்குது. டாக்டர்ஸ் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் மினி பஸ் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாப்லேருந்து அந்த கிரவுண்டுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு இந்த சேவை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இலவசமாக தான் கொடுக்குறாங்க. இந்த புத்தக காட்சி ஒரு புத்தக பிரியர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய புத்தகங்களை உங்களால் அங்கே பார்க்க முடியும். நல்ல டிஸ்கவுண்ட்ஸ்லையும் கிடைக்கிறதுனால நம்மளால் வாங்கிக்க முடியும். ஒரே இடத்துல இவ்வளோ ஸ்டால்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும். வாசிப்பை நேசிப்பவர்கள் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல திருவிழா அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 20 கோடி புத்தகங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புத்தக காட்சியில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் பலரும் வாசிக்கத்தக்க பிரியப்படக்கூடிய அளவுக்கு சுவாரஸ்யமான பல புத்தகங்கள் அங்க இருக்கும். விலை 10 ரூபாயிலிருந்து 10,000 வரைக்குமாக இருக்கு. மினி பஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 பஸ்கள் இருக்கு. அதனால நடந்து வர முடியாதவங்க, குழந்தைங்களை வச்சுருக்கவங்க, அவங்க எல்லாருக்குமே இதை யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரவங்களா இருக்கலாம், மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வரவங்களா இருக்கலாம், அவங்க எல்லாருக்குமே பயனுள்ள வகையில் இந்த சேவை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக நீங்கள் நிறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்கனால நம்ம ஒரு 1 or 2 hour நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு தண்ணி தாகம் எடுக்கலாம், நம்ம வாட்டர் கேன் இதெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். இருந்தாலும் அங்கேயே நிறைய இடத்துல மினரல் வாட்டர் வச்சுருப்பாங்க. அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இயர் பார்த்தீங்கன்னா வயதானவர்கள்லாம் ஓய்வு எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இடம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அங்கே நிறைய சேர்ஸ் போட்டிருப்பாங்க. நம்ம அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பெரியவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்டால்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான வசதியை இந்த வருஷம் செஞ்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுபோக மாணவர்களுக்கு 10 லட்சம் இலவச டோக்கன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களோட ஐடி கார்டை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா என்ட்ரி ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். இப்போ நார்மலாக ஒருத்தவங்க போகிறோம் அப்படின்னா 10 ரூபா பெரியவர்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கூல் ஐடி கார்டை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க இலவசமாகவே உள்ளே போக முடியும். ஒவ்வொரு நாள் ஈவினிங்குமே அங்கே கருத்தரங்கு நடத்துகிறாங்க. பல பேர் பேசுவாங்க. புத்தகத்தை பற்றியும் புத்தகம் வாசிப்பின் சிறப்பை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கேயே சுற்றி நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் ஆரோக்கியமானதாக தான் அந்த உணவுகள்லாம் இருக்குது. நம்ம அதை சாப்பிடலாம். போன வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய கலைப்பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் அந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் இருக்கா அப்படின்றத நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு ஓவிய போட்டி, பேச்சு போட்டி அந்த மாதிரியெல்லாம் வைக்கிறாங்க. அது எல்லாமே அபாசியோட சைட்டில் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ புக் ஸ்டால்ஸ் அப்புறம் என்னென்ன கருத்தரங்குகள்லாம் நடக்குது அதை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலும் இப்போ வரைக்கும் அவங்க சொல்லலை. கூடிய சீக்கிரம் அதற்கான வெளியீடுகள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ என்னென்ன அன்னைக்கு எது நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அந்த டேஸில் போய் புக் ஃபேரையும் பார்த்த மாதிரி ஆச்சு. உங்கள் குழந்தைங்களை அந்த போட்டியில் கலந்துக்க வச்ச மாதிரியும் இருக்கும். ஈவினிங் அந்த கருத்தரங்குகளை நம்ம கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற ஸ்டால்ஸ் எல்லாம் விகடன் பிரசுரம், தேசாந்திரி பதிப்பகம், விஷ்ணுபுரம், பனுவல், காலச்சுவடு பதிப்பகம், கிழக்கு பதிப்பகம், நற்றிணை பதிப்பகம், நியூ செஞ்சுரி, ஜெய்கோப் பப்ளிஷிங் ஹவுஸ், அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா சுட்டி யானை, நூல்வனம் பதிப்பகம், தும்பி,
அமர் சித்திர கதா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். இன்னும் வந்து புக் ஸ்டால்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் வந்து வரல. கூடிய சீக்கிரம் அதற்கான வெளியீடுகள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்டால்ஸ் மட்டும் மார்க் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருங்க. ஏன்னா ஒரு 2 hours வந்து நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்போம். அந்த டைமில் நமக்கு பார்க்கணும்னு நினைக்கிற ஸ்டால்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமாக மீதி இருக்கக்கூடிய நேரங்களில் நம்ம வந்து மற்ற ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே அப்படி ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுற மாதிரி பார்த்துட்டே போனோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களுக்கு பிரியப்படுற அந்த ஸ்டால்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடியே டயர்ட் ஆயிடுவீங்க. டைம் வந்து நமக்கு பத்தாமல் போயிடும். அதனால ஃபஸ்ட்டே ஸ்டால்ஸ் லிஸ்ட் வந்து கையில் வச்சுக்கோங்க. எந்தெந்த ஸ்டால்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் நேரத்தை வந்து ஒழுங்காக நிர்வகிச்சுக்க முடியும். உங்களுக்கு தேவையான புத்தகங்களையும் வாங்கிக்க முடியும். எல்லா ஸ்டால்ஸ்லையுமே வந்து 10% டிஸ்கவுண்ட்டில் தான் வந்து புக்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. சில ஸ்டால்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்ஸும் வந்து சேல் பண்ணாங்க. நான் போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்சைக்ளோபீடியா அப்புறம் குழந்தைங்களுக்கு நிறைய புக்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். அது எல்லாமே வந்து 30% 50% ஆஃபரில் வந்து நான் வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கையே வந்து அவங்க ஸ்டால்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் யூஸ்டு மாதிரி தான் இருக்கும். சிலது வந்து புதுசாகவே இருந்தது. அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம். அது வந்து மோர் டிஸ்கவுண்ட்லேயும் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த ஸ்டால்ஸ் போக உங்களுக்கு வெளியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓல்டு புக்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அங்கேயும் நம்ம வந்து வாங்கிக்க முடியும். நான் மேக்ஸிமம் புக்ஸ் வந்து அங்கே வாங்குவேன். ஏன்னா புது புக் வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் அதிகமான காஸ்ட் வந்து எடுக்கும். இதே ஓல்டு புக்கு கொஞ்சம் யூஸ்டு அப்படின்னா கூட அவங்க நல்ல விதமான புத்தகங்களை தான் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒன்ஸ் படிச்சுட்டு நான் வந்து அதை வீட்டில் வச்சுக்க மாட்டேன், நான் மறுபடியும் அதை வந்து சேல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை யாருக்கா கொடுத்துருவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி புத்தகங்களை வந்து நம்ம ஓல்டு புக் ஷாப்பில் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ என்சைக்ளோபீடியா இல்லை சில புத்தகங்கள், சில நாவல்கள், இப்போது புதுமைப்பித்தன் கதைகள் அதெல்லாம் வந்து போன தடவை ஒரு தொகுப்பு வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நம்ம எப்பயுமே வீட்டில் வச்சுக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி புக்ஸை வந்து நம்ம நியூ ஸ்டால்ஸில் வந்து வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஓல்டு புக்ஸ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் இப்போ ஒரு நாவல்லாம் சில இதெல்லாம் படிப்போம், படிச்சுட்டு த்ரோ பண்ணிடுவோம். கிட்ஸுக்கு சில புக்ஸ் வந்து வாங்குவோம், அதுக்கப்புறம் யூஸில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி புக்ஸை வந்து நீங்கள் அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக் ஃபேரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமேல் தான் புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி புத்தகங்கள் வந்து வாங்குங்க. நிறைய கிட்ஸுக்கு எஜுகேஷ்னல் ஸ்டால்ஸ் வந்து நிறையா இருந்தது. தமிழ் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை இங்கிலீஷில் அவங்களுக்கு சில இது சொல்லித்தரதா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரியெல்லாம் நிறைய லேர்னிங் டாய்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருந்தது. ஸோ நம்ம வந்து புக்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வர முடியாது. அங்கே நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது. இந்த ஃப்ளாஷ் கார்டெல்லாம் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து சொல்லித்தராங்க, எப்படி வந்து ஒரு எழுத்தையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்லாம் வந்து சொல்கிறோம் இல்லையா, அது இங்கிலீஷில் தமிழில் எல்லாமே இருந்தது. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு புதுமையாக சொல்லித்தரதுக்கு நம்ம வந்து முயற்சிக்கணும். பழைய விதமாக நம்ம சொல்லித்தரதை விட இந்த மாதிரி வந்து சொல்லித்தரது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த புக் ஃபேரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை வந்து எப்பயுமே சேமித்து வைங்க. அதை இந்த டைமில் வந்து புத்தகங்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்துங்க. அந்த புத்தகத்தோட விலையை வந்து யாருனாலையுமே நிர்ணயிக்க முடியாது. அது நமக்கு பல விஷயங்களை வந்து கற்றுத்தரும். அதுக்கு இதுதான் விலை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அதனால புத்தகத்துக்கு நம்ம செலவு பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ நம்ம ட்ரெஸ் வாங்காமல் கூட இருக்கலாம். அந்த காசை வந்து நம்ம மிச்சப்படுத்தி புத்தகங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் வந்து ஒரு லைப்ரரி செட்டப் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது எல்லாமே புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கு அந்த டைமை வந்து பயன்படுத்திக்கோங்க. என்னென்ன ஸ்டால்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். புக் ஃபேர் எப்படி வந்து இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து போடுறேன். புக் ரெக்கமெண்டேஷனும் சிலவற்றை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எழுத்தாளர்கள்லாம் சில பேர் வந்து இந்தந்த புத்தகங்களை வாசிங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த புத்தகங்களை எல்லாம் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். நீங்களும் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். புக் ரெக்கமெண்டேஷன் அடுத்த வீடியோவை வந்து நான் போடுறேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.